இன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஈவேரா அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டிருக்கதாக செய்தி வெளியாகியிருக்கு. பெரியாரின் பேரன் அப்படின்னு நான் சொல்வதில நான் பெருமைப்படுகிறேன்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக காரங்க என்னைக்குமே உண்மைக்கு புறம்பா பேசுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம் எங்கேயாச்சும் நடந்தா அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயமா சித்தரிக்கிறதுல திமுக ஆட்களுக்கு நிகர் இந்தியாவுல எந்த ஒரு ஆட்களையும் முடியாது, எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களும் சொல்ல முடியாதுங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஈவே ராமசாமி அவர்களுக்கு சிலை திறக்கல. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தை உள்ள போய் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் நிறுவி இருக்கக்கூடிய ஒரு சிலைய, ஈவேராவுக்கான சிலைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் திறக்கலங்க. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் சென்னையில இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் அஃபிலியேட்டட் காலேஜஸா இருக்கு. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய, சென்னை பல்கலைக்கழகத்தோட இணைப்பு பெற்ற ஒரு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல நிறைய திமுக காரங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளே உண்டு. இப்ப சென்னை பல்கலைக்கழகங்கிறதான் மெயின். அதுக்கு கீழே இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. அதுல திமுக காரர் ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, திமுகவோட எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத்ரஞ்சகன் அவர்கள் நிறைய கல்லூரிகள் எல்லாம் வச்சிருக்காரு. அதுல ஏதாச்சும் ஒரு கல்லூரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே ஒரு அஃபிலியேட்டட் காலேஜா இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலேஜ்ல ஈவே ராமசாமி அவர்களுக்கு ஜெகத்ரஞ்சகன் ஒரு சிலை திறந்தா அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலை திறந்ததா அர்த்தம் கிடையாது. அதே போல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கின்றன. அதுல செயின்ட் ஆண்டனி காலேஜ்னு ஒரு காலேஜ், அந்த காலேஜ் திறக்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலேஜுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நான்லாம் மோர் தென் 10 இயர்ஸ் நிறைய காலேஜஸ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்தவன். அதனால இதை பத்தி நல்லா தெரியும். படிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நல்லா தெரியும். ஒரு கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரிக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பல்வேறு துறைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே போல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ், தமிழ்னு நிறைய துறைகள் இருக்கும். அப்படி செயின்ட் ஆண்டனி காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட் கூட நடத்தல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 2 ப்ரொஃபசர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த வெப்சைட்ல நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறோம் சொல்லி போயிருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் வரல. அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய காலேஜஸ் இருக்கின்றன. அதுல ஒரு காலேஜ் செயின்ட் ஆண்டனி காலேஜ்னு சொன்னோமே, அந்த காலேஜ் ஒட்டுமொத்தமா அந்த காலேஜ் ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தா, அந்த காலேஜோட வெப்சைட்லயாவது இந்த மாதிரி நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம், ஒரு கான்பரன்ஸ் நடத்துறோம், அதுல ஈவே ராமசாமி அவர்களுக்கு சிலை திறக்கிறோம் அப்படி குறிப்பு வந்திருக்கும். அந்த மாதிரி எந்த குறிப்பும் வரல. ஏன்? எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த நிகழ்ச்சி நடத்துறியோ, அதே போல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த செயின்ட் ஆண்டனி காலேஜும் நிகழ்ச்சி நடத்தல. அந்த காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை, அந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய 2 ப்ரொஃபசர் சேர்ந்து, ஒரு துறையில நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, அந்த துறையில உள்ள எல்லா ப்ரொஃபசர்ஸும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தல, இந்த கான்பரன்ஸ் நடத்தல. 2 ப்ரொஃபசர் சேர்ந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்திருக்கிறாங்க. அந்த கான்பரன்ஸ்ல கூட, அந்த 2 ப்ரொஃபசர் நடத்தின கான்பரன்ஸ் இருக்குல்ல, அதுல கூட அவங்களே ஒரு சிலைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எத்தனையோ தலைவர்களுடைய ஆளுமைகளோட சிலைகளை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சிலை இல்லைங்க, ஒரு ஃப்ரேம்ல ஒரு பிக்சர். நம்ம எத்தனையோ சாமி படம் எல்லாம் போட்டு வைப்போம், இல்ல நமக்கே மூத்தவங்க ஏதாச்சும் தவறிட்டாங்கன்னா அவங்களோட படத்தெல்லாம் போட்டு வைப்போம். அது சிலை கிடையாது, ஒரு ஃப்ரேம்ல ஒரு படம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல ஒரு படம் இருக்கு. அந்த ஃப்ரேம் போட்ட படத்தை தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி திறந்தது அல்ல. ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இந்த நிகழ்ச்சி நடக்கல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கின்றன. அதுல செயின்ட் ஆண்டனி காலேஜ்ங்கிறது ஒரு காலேஜ். அந்த காலேஜும் இந்த நிகழ்ச்சி நடத்தல. அந்த காலேஜுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய துறைகள் இருக்கின்றன. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த கான்பரன்ஸ் நடந்திருக்கு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறார்கள். எல்லா பேராசிரியர்களும் சேர்ந்து இந்த கான்பரன்ஸ் நடத்தல. 2 பேராசிரியர்கள் சேர்ந்து இந்த கான்பரன்ஸ் நடத்திருக்கிறாங்க. அந்த கான்பரன்ஸ் நடந்த ஹால்குள்ள ஒரு சிலை வச்சு அந்த சிலையை திறக்கல. ஒரு ஃப்ரேம் போட்ட படம் ஒண்ணு ஈவே ராமசாமிக்கு, அதைத்தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க.
இந்த ஃப்ரேம் போட்ட ஒரு படத்தை திறந்து வச்சுட்டு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்காரு ஸ்டாலினும் ஸ்டாலின் கட்சியை சார்ந்த திமுகவினரும். இது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. நமக்கு இதுல என்னன்னா நீங்க என்ன தெரிந்தவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு இல்லைங்க, தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஈவே ராமசாமி அவர்களுக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருச்சு அப்படின்னாங்க. சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு வந்துட்டு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்ததா பீல் அவுட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் பேசிக்கிட்டு இல்லைங்க, இவங்களோட பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க, மீடியால பேசுறாங்க, அதோட நிறுத்தல. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே அந்த பொய்யான கருத்தை நுழைச்சிட்டாங்க. மாணவ மாணவிகள்லாம் அந்த பொய்யான கருத்தை உண்மை நம்பி படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, தென்கிழக்கு ஆசியாவோட சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ யாருக்கு அவார்டு கொடுத்தது? உடனே நம்ம எல்லாம் பெரியார் ஈவே ராமசாமி எழுத வேண்டிய கட்டாயம், ஏன்னா அது உண்மை கிடையாது. அப்புறமா அதோட நிறுத்தலைங்க. இப்ப நீங்க டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய போஸ்டா இருக்கட்டும், இல்ல விஏஓ போஸ்ட் குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதுங்க. அந்த எக்ஸாம்லயே இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, தென்கிழக்கு ஆசியாவோட சாக்ரட்டிஸ்னு யுனெஸ்கோ யாருக்கு அவார்டு கொடுத்துச்சுன்னு. உடனே அதுல ஒரு ஆப்ஷனா வரும், 4 ஆப்ஷன் இல்ல, பெரியார் ஈவே ராமசாமி. பொய்யான விஷயத்தை இவங்களே திட்டமிட்டு பரப்பி அதை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு நுழைக்கிறது, ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம்ல வந்துட்டு கேள்வி கேட்கறது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வி கேட்கறது, இப்படிலாம் பண்ணி விட்டாங்க. அப்புறமா ஒருத்தர் மெயில் பண்ணி கேட்கறாங்க யுனெஸ்கோவுக்கு. யுனெஸ்கோ ஆபீஸ் வந்துட்டு பதில் அளிக்கிறாங்க, ஈவே ராமசாமிங்கிறவருக்கு நாங்க சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு எந்த அவார்டும் கொடுக்கல அப்படின்னு. இந்த மெயில் மட்டும் போடாம போயிருந்தா இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஓ அவார்டு கொடுத்திருப்பாங்களா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு இவங்க பட்டம் கொடுத்ததா சொன்னாங்களே. இந்தியாங்கிறது, தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில இருக்குது. இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில வரலங்க, சவுத் ஏசியா. இவங்க பொய்யான ஒரு விஷயத்த கூட அதுல ஒரு ஃபேக்சுவலி ரைட்டா இருக்கிற மாதிரி செய்யல. இந்தியாங்கிற நாடே சவுத் ஏசியால வருது, இந்தியாக்குள்ளதான் தமிழகம் இருக்குது, தமிழகத்துக்குள்ளதான் ஈவே ராமசாமி அவர்கள் இருந்தாருங்க. அவருக்கு அவார்டு கொடுத்திருந்தா கூட சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியான்னு கொடுத்திருக்கணும். ஏன்னா இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியால வரல, இவங்க அவார்டும் கொடுக்கல, இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியாக்குள்ளவும் வரல. என்ன மாதிரி பொருளை கிளப்பி விட்டாங்க பாருங்க. சரி, யாருதான் அந்த அவார்டு கொடுத்தது அப்படின்னா சொன்னா ஆச்சரியமா இருக்கும். தீகா இருக்குல்ல, திராவிடர் கழகம், அவங்க நடத்தின ஒரு நிகழ்ச்சி நடத்தினது தீகாவோட தலைவரா இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள். அந்த நிகழ்ச்சியில போயிட்டு கருணாநிதி அவர்கள் கலந்துகிட்டு இந்த அவார்டு கொடுத்தாரு. தீகா, அதாவது பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தீகாவை தொடங்கினார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அமைப்போட தலைவராக இருக்கக்கூடியவர் கி வீரமணி. அவங்க நடத்தின ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு கருணாநிதி அவர்கள் கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தத ஐநா சபை கொடுத்ததா, யுனெஸ்கோ கொடுத்ததா சொல்லி விட்டாங்க. அதனாலதான் கருணாநிதி கொடுத்ததாவே சரியாவா கொடுப்பாரு? ஏன்னா அவருக்கு விவரம் தெரியாத, திமுக காரர் இல்லையா, எப்படி விவரம் தெரியும்? அதனாலதான் ஒரு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியான்னு சொல்லாம சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லிட்டாரு. அதுவும் தவறாயிடுச்சு. இதை கடைசி வரைக்கும் நம்ம நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக, தமிழக வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பார்த்து கவனிச்சு வியந்து போய் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்களா, மலைவாழ் மக்கள்ல ஒருத்தர் ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தானாவே இதை பத்தி அறிய பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. எங்கேயோ இருக்கிற மலைவாழ் மக்கள், நம்ம நாட்டு மக்கள் இல்லைங்க, ஏதோ ஒரு கண்ட்ரி. ஆனா ஸ்டாலினை பத்தி அவ்வளவு தெரியுதான். அந்த அளவுக்கு இவர் என்ன பெருந்தலைவர் காமராஜரா என்ன? அப்புறமா அதை போய் விசாரிச்சா தெரியுது, அவங்களா தன்னியல்பா தன்னெழுச்சியா இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இவங்களா அங்க உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பிஆர் ஆக்டிவிட்டி. இப்படி தொடர்ந்து இவங்க பொய்யாவே சொல்லி பில்டப் கொடுத்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க இன்னும் தெரிந்தவே இல்லையா, திமுக காரங்க ஒருபோதும் தெரிந்த மாட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன இதுல பாருங்க, நான் பெரியாரோட கொள்கை வாரிசுங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். பெரியாரோட கொள்கை என்னன்னு தெரியுமா இவருக்கு? இல்ல அதே சார், இவர் என்ன சொல்றாரு, பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கானது மட்டுமல்ல, சிந்தனைகள் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டது, உலகுக்கானது அப்படிங்கிறாரு. பெரியார் கொள்கை தமிழகத்திலேயே செல்லுபடி ஆகல சார். அவர் முதல்ல நாத்திகரு. இன்னைக்கு தமிழகத்துல 45,000 கோயில்கின்றன. போய் பாருங்க, ஒவ்வொரு கோயில்லையும் கிராமம் நகர்ப்புறம்னு எந்த வித்தியாசமும் இல்லாம இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், இளம் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பெரியவர்கள்னு எல்லோருமே படையெடுக்கிறாங்க. ஒரு பிரதோஷமா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும்,
லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கோயில்களை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த அவரோட கொள்கை செத்து போச்சு. கேட்டா அப்புறம் வந்துட்டு நாத்திகம் மட்டும் பெரியாரோட கொள்கை இல்லை, இன்னும் பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றனம்பாங்க. என்ன அவர் கொள்கை? சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தொழிலும் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டுல எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெண்கள் எல்லாம் முஸ்லிம்கள் பாக்குறாங்க, முஸ்லிம் பெண்களை வந்துட்டு பார்க்க விடாம பர்தா போட்டு மறைக்கிறாங்க. சிறுபான்மை சொல்லிக்கிட்டு வந்துட்டு எல்லா சுகத்தையும் என்ஜாய் பண்றாங்க. கேட்டா சிறுபான்மையினர் உரிமைன்றாங்க. யாரு நாட்டுல யாருக்கு உரிமை? இப்படிலாம் பேசுனது ஈவே ராமசாமி. இந்த பெரியாரோட கொள்கையை ஏத்துக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? இல்ல திமுக காரங்க ஏத்துக்கிறாங்களா? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, தமிழ்ங்கிறது ஒரு சனிய. வீட்டுல கூட நீங்க இத தமிழ்ல பேசக்கூடாது, பொண்டாட்டிகிட்ட தமிழ்ல பேசக்கூடாது, வேலைக்காரங்கள்ட்ட கூட நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும். தமிழை இங்கிலீஷ் லெட்டர்ல எழுதணும். இப்ப அம்மானா AMMA அம்மா, அப்பானா APPA அப்பா. இப்படி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் எழுதணும், தமிழ் எழுத்துக்களை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படி சொன்னாரு. இது பெரியாரோட கொள்கை. இதை ஏத்துக்குதா திமுக? அதே போல வந்துட்டு நம்ம திருக்குறளை வந்துட்டு தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் சொன்னார் ஈவே ராமசாமி. அதை ஒத்துக்கிறாரா? தொல்காப்பியர் ஆரிய கைக்கூலி, கம்பர் ஒரு ஆரிய கைக்கூலி இப்பெல்லாம் சொன்னாரு பெரியார் ராமசாமி அவர்கள். அதெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரா? ஒரு பெண்ணு எப்படி ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானோ அதே போல ஒரு பொம்பளை 2 ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும். ஆம்பளை வந்துட்டு வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளையும் வந்துட்டு வப்பாட்டி வச்சுக்கணும். ஆம்பளை வந்துட்டு வெளியில போனா பொம்பளையும் வெளியில போகணும். கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பொண்டாட்டி அணவை என்ன செய்யணும்னா புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தம் கூட உடலுறவு வச்சுக்கிட்டா அதை குற்றமாக கருதக்கூடாது. இப்படிலாம் தீர்மானம் போட்டாரு. இதெல்லாம் ஈவே ராமசாமியோட கொள்கை. இதை ஏத்துக்கிறாரா திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்? என்ன பெரிய உங்களுக்கு தமிழ் பற்று எல்லாம் இருக்கக்கூடாது, மொழி பற்று இருக்கக்கூடாது, நாட்டு பற்று இருக்கக்கூடாதுன்னாரு. இதெல்லாம் அந்த ஈவே ராமசாமியோட கொள்கை. இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா இவங்க? என்ன அது முட்டாள்தனம்? ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா மதுக்கு எதிராக போராடுறதா சொன்னாரு. அப்புறம் பார்த்தா வந்துட்டு மது வந்துட்டு குடிக்காதன்னு சொல்றதும் கட்டின பொண்டாட்டி கூட படுக்காதன்னு சொல்றதும் ஒண்ணுதான் சொல்றாரு. இது வந்துட்டு திமுகவோட கொள்கையா? ஏத்துப்பாங்களா? நாம எல்லாம் என்ன சொல்றோம்? நாகரிக சமுதாயம் என்ன சொல்லுது? மாணவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு குடிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கான், யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் தன்னோட குழந்தைகளுக்கு மது குடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்களா? இல்ல ஈவே ராமசாமி சொல்ற மாதிரி வந்துட்டு மது குடிக்க கூடாதுன்னு சொல்றதும் கட்டின பொண்டாட்டி கூட படுக்க கூடாதுன்னு சொல்றதும் ஒண்ணு, அதனால வந்துட்டு குடிங்கிற மாதிரி பேசுவாங்களா? இந்த ஈவே ராமசாமியோட கொள்கை எல்லாம் திமுக ஏத்துக்குதா என்ன? ஈவே ராமசாமி அவர்களோட கொள்கைகள் வந்துட்டு தமிழகத்துக்கும் ஒத்து வராது, உலகத்துக்கும் ஒத்து வராது, கொஞ்சமாவது பண்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒத்து வராது. பொம்பளைங்களாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் புள்ள பத்துக்காதீங்க, கருப்ப பைய அறுத்தறீங்க, லுங்கி கட்டிட்டு போங்க, கிராஃப் வெட்டிக்குங்க. என்ன சார் இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு தலைவர், நாகரிகமான ஒரு சிந்தனையாளர் பேசக்கூடிய பேச்சா இது? இன்னும் ஒரு சமுதாய மக்களுக்கு எதிராக அவ்வளவு வெறுப்பு கருத்து, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. இதுதான் ஈவே ராமசாமியோட கொள்கையா இருந்திருக்கு. 1949 இருந்து 1967 வரைக்கும் 18 ஆண்டுகள் திமுகவை பத்தி எவ்வளவு மோசமா திட்டி தீர்த்திருக்காரு, மோசமா பேசியிருக்காரு ஈவே ராமசாமி. அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஈவே ராமசாமியோட கொள்கை. அந்த கொள்கை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஏத்துக்குதா? இல்ல ஈவே ராமசாமி அவர்களுடைய எந்த கொள்கையை நான் ஏத்துக்கிறேன், எந்த கொள்கைக்கு நான் வாரிசு, எந்த கொள்கைக்கெல்லாம் நான் வாரிசு இல்ல, எதுல நான் உடன்படுறேன், எதுல நான் முரண்படுறேன்னு தெளிவா குறிப்பிடணும். போற போக்குல வந்துட்டு ஈவே ராமசாமியோட கொள்கை பேரன் அப்படி சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? காரணம் என்னன்னா இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் சார், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன 10 விஷயங்கள், முக்கியமான 10 விஷயங்கள் என்னன்னு கேளுங்க, தெரியவே தெரியாது. கேட்டா நாங்க பெரியாரோட பேரன், பெரியாரோட கொள்கை வாரிசு, சும்மா ஒரு டெம்ப்ளேட் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு போறது. இன்னைக்கு ஈவே ராமசாமி குறித்து நான் பெரியார்னு பேசக்கூடிய யாரா இருந்தாலும் பெரியார் இவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொன்னா இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு அப்படி சொல்லிட்டு போயிடுவான். யாருமே ஏத்துக்க மாட்டான். ஒரு நாட்டுல எத்தனை கோடி பேர் பெரும்பான்மையா இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படி பேசுறவன் தான் நல்ல சிந்தனையாளன். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, சிறுபான்மை சொல்லிட்டு இவங்க ஓவரா எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பேசின ஒருத்தரை அவரோட கொள்கையை எப்படி ஏத்துக்க முடியும்? அவரோட கொள்கை வாரிசுன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பட்டியல் சமுதாய சொந்தங்கள் எஸ்சி மக்கள் இருக்கிறாங்களா, அவங்களை பத்தி கொஞ்ச நெஞ்சமா அவர் பேசியிருக்காரு. அநாகரிகமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார். அவர் பேசின வார்த்தையை பொது வெளியில சொல்ல முடியாது.
நம்மிலும் கீழானவர்கள் அப்படி சொல்லி எஸ்சி சமுதாய மக்களை மறைமுகமா சொல்லியிருக்காரு. அவங்களாம் நமக்கு எதிரிங்கன்னு சொல்றாரு. என்ன கொடுமை இல்லையா அதெல்லாம்? நாம என்ன சொல்றோம்? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது? தீண்டாமை குற்றம் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே குற்றம் இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. எல்லாரும் சமமா இருக்கணும், எல்லா மனிதனும் சமம் அப்படி சொல்லுது ஆர்எஸ்எஸ். இவரு யாரெல்லாம் நமக்கு எதிரிகள்ங்கிற பட்டியல்ல நம்மிலும் கீழானவர்கள் அப்படிங்கிறாரு. முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறாரு, பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக பேசுறாரு, பிராமணர்களுக்கு எதிராக பேசுறாரு, தமிழை பத்தி திட்டி தீக்குறாரு, ஆங்கிலேய அடிவரடியா இருக்கிறாரு, இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்னாரு, சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் கருப்பு நாட்கள்னாரு, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினாரு, அம்பேத்கரை குறை சொல்லி பேசினாரு. அம்பேத்கர் வந்துட்டு அவங்க மக்களுக்கு எல்லாம் தேவையானதை செஞ்சுக்கிட்டாரு, நம்மளை பத்தி கண்டுக்காம விட்டாருங்கிறாரு. அவங்க மக்கள்லாம் அப்படி சொல்லி நம்ம எஸ்சி சமுதாய சொந்தங்களை சொல்றாரு. எஸ்சி சமுதாய சொந்தங்கள் நம்ம மக்கள் இல்லையா? இவரு வந்துட்டு அவங்களெல்லாம் நம்மளோட மக்கள்னு ஏத்துக்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் கூட ஈவே ராமசாமி அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் அவ்வளவு விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்க இதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை நாம மட்டும் சொல்லல. நான் சொன்ன கருத்துல ஏதாச்சும் ஒரு கருத்தை யாராச்சும் மறுக்க முடியுமா? திமுக காரங்க, திக காரங்க முடியவே முடியாது. இவர் பெண்களுக்கு ஆதரவாகவும் பேசவில்லை, பெண் விடுதலைக்காக பேசவில்லை, பட்டியல் சமுதாய மக்களுக்காக பேசவில்லை, சமத்துவத்துக்காக பேசவில்லை, தீண்டாமைக்கு எதிராக பேசவில்லை, சிறுபான்மையினர் உரிமைக்காக பேசவில்லை, தமிழ் மொழிக்காக பேசவில்லை, இந்திய நாட்டுக்காக பேசவில்லை, மானுட சமுதாயத்தின் உயர்வுக்காக நாகரிகத்துக்காக பேசவில்லை, எதையுமே பண்பா பேசல. இவர் பண்ணதெல்லாம் எடுத்தேங்க வித்தன்னு பேசுறது, குண்டக்க மண்டக்க பேசுறது, வெறுப்பு அரசியல் பண்ணது. இதை மட்டும்தான் பண்ணி வச்சாரு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். அந்த கொள்கைகளுக்கெல்லாம் நான் கொள்கை வாரிசுன்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, இவர் படிச்சிருக்க மாட்டாரு, வழக்கமா எதையும் படிச்சிருக்க மாட்டாரு, இதையும் படிச்சிருக்க மாட்டாரு. ரெண்டாவது, ஏதோ போற போக்குல இப்படி சொன்னோம்னா 4 பேரை வந்துட்டு உணர்ச்சி தூண்டி விட்டு, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்ல, உணர்ச்சி தூண்டி விட்டு நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல, அதை பத்திலாம் நம்ம பேச விடக்கூடாது. 1008 ஊழல் பண்ணி வச்சிருக்கிறோம், ஊழல் அமைச்சர்களையும் நம்ம வந்துட்டு ஆட்சியில இன்னும் அமைச்சர்களா வச்சிருக்கிறோம், நம்ம ஆளுக்குள்ள ஒரு எக்கச்சக்கமா அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு ஊழியர்களுக்கு தேவையான விஷயம்லாம் செய்யப்படவில்லை, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை, எங்க பார்த்தாலும் சாலைகள் வந்துட்டு குண்டும் குழியுமா கிடக்கு, முறையான குடிநீர் வசதி கூட இல்ல, மழை வந்துருச்சுன்னா மக்கள் அவ்வளவு வெள்ளத்துல சிரமப்படுறாங்க. இதுல இருந்தெல்லாம் மக்களை டைவெர்ட் பண்ணணும்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு 2-3 டெம்ப்ளேட் வச்சுக்கணும். பெரியார் பெரியார் பெரியார்னு வச்சுக்கணும், தமிழ் தமிழ் தமிழ்னு ஒண்ணுமே தமிழுக்கு செய்யாட்டி அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய, மத்தபடி இவர் பெரியாரோட கொள்கை வாரிசுங்கிறது ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பெரியார் கொள்கைகள் எல்லாம் ரொம்பவும் மோசமான கொள்கைகள், காலத்துக்கு ஒத்து வராத கொள்கைகள், நாகரிக சமுதாயம் கடைபிடிக்கத்தக்க கொள்கைகள் அல்ல. நன்றி சார். நன்றி.